பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ராஜி அவங்க பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கதிர் ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறாரு, அதுக்கு லோனுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஆனால் லோன் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, ஷூரிட்டி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவும், சரி நாளைக்கு அவன் பேங்க் வர சொல்லி நான் ஷூரிட்டி கையெழுத்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு. அதுக்கு வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் வெளியே ஏன் நீ அப்பாட்ட சொன்ன, இதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானாவா சொன்னேன், அவர் தானே கேட்குறாரு, அப்போ சொல்லாமல் இருக்க முடியுமா, நீயும் லோனுக்காக அலைஞ்சிட்டு தானே இருக்க, மாமா கையெழுத்து போட்டு உனக்கு பணம் கிடச்சி லோன் கிடச்சா அது சந்தோஷம் தானே, அவர்னால நீ முன்னுக்கு வர்றேன்னா அதுவும் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படிங்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும், என் வேலை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ பேசாமல் இருக்கியா, தயவு செஞ்சு இனிமேல் அவர்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அரசி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இதை நினச்சி, நடந்ததை நினச்சி. அப்போ பாண்டியன் கேட்குறாரு, என்னம்மா அரசி ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்க, எல்லாத்துட்டையும் கலகலன்னு பேசு, எதையும் மனசில் நினைக்காத, நடந்த விஷயத்தை இதோட விட்டுரு, எதையும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன சாப்பாடு செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி எதுவும் செய்யலாமா இல்லை வாங்கிட்டு வரவா அப்படிங்க, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கப்பா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அப்புறம் இல்லை நீ பழசை நீ எதுவும் நினச்சிக்கிட்டே இருக்கிற, அதனால நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காத, ஞாயிற்றுக்கிழமை உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சிடலாம் அப்படிங்குவோமேனு உடனே பழனி வம்புழுக்கிறாரு. இது அரசி வீட்டுக்கு வந்தது போதும் தினம் தினம் கறி சோறாதான் இருக்குது அப்படிங்க. என்ன மாமா இங்கேருந்து உனக்கு அங்கே காது கேட்டுருச்சா அப்படின்னு சொல்லவும், கறி சோறுனா எங்கே இருந்தாலும் காது கேட்டுறது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி வம்பளுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி எப்பப்பா அந்த இங்கே இருக்க ஏரியாக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தான் அது தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான வேலையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு புலம்பிட்டு உட்காருமே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. இல்லைங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரி அரசி என்ன கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா இல்லை கல்யாணம் பண்ணி தீர்த்து விட்டு வந்திருக்கீங்களான்னு இவளை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கங்க. இது என்னதான் பொழப்போ, நான் என்ன அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் போய் பொழுதன்னைக்கு உட்காந்து கேட்டுக்கிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீ யார் என்ன கேட்டாலும் என்னைய சொல்லுங்கள், இல்லைன்னா நேராக கடைக்கு என்கிட்ட கேட்க சொல்லுங்கள், யாராருக்கு என்னென்ன பதில் சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஏம்மா அரசி உங்ககிட்ட எதுவும் யாரோ கேட்டாங்களாம்மா, இல்லை அவளை வெளியே தனியாக அனுப்புனா தானே, நம்ம யாராவது கூட போனால் தானே, தனியாக அனுப்புனா ஐயோ பேசியே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லவுமேனு, அம்மா நீ எதாக இருந்தாலும் உங்ககிட்ட யாராவது எதாவது கேட்டால் உடனே அப்பா ஃபோன் நம்பரை கொடுத்து பேச சொல்லு, இல்லைன்னா நேராக கடைக்கு என்கிட்ட பேச சொல்லு, யாருக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்குமே. கோமதி கடை நம்பரை கொடுக்கணுமா உங்கள் வீட்டு நம்பரை கொடுக்கணுமான்னு வம்பளுத்துட்டு இருக்கோமே. உடனே பழனி ஏக்கா அவரே வம்பளுத்துட்டு இருக்காரு, நீ என்னக்கா நீ அதுக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அட உண்மையை தான் சொல்கிறேன், இனிமேல் யார்கிட்ட என்ன பேசணும் கேட்கணும்னாலும் என்கிட்ட கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் உள்ளே உட்காந்து அவங்க அம்மாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாங்க. இந்த மாதிரி கதிருக்கு மாமா ஷூரிட்டி கையெழுத்து போட்டு 20 லட்ச ரூபா பணம் லோன் வாங்கி கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லவுமே உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, சரி லோனு அவன் வீணாக போனவனுக்கு லோன் வேற அவங்க மாமனார் வாங்கி கொடுக்குறாரா, நல்லா வியாபாரம் நல்லா ஓடலைன்னா லோன் அவனால் கட்ட முடியலைன்னா அப்புறம் உங்கள் மாமா தலையில் தான் விடியும், அதுவும் போச்சா. சரி 2வது பையன் கவர்மெண்ட் வேலை, 3வது பையன் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போறியா, நீங்கள் 2 பேரும் என்ன நடுத்தரவில் நிற்க போகிறீங்களா, நீ இப்படியே உன் புருஷன் எதையுமே கேட்காம விட்டுக்கிட்டே இருந்தால் என்னையுமே நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதேன்னு உடனே சரவணன் வெளியே இருந்து உள்ளே வராரு. அப்போ இருமா மாமா வர்றாரு அப்புறமேட்டுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ சரியாக சாப்பிட்றதே இல்லையாம்ல அம்மா சொன்னாங்க அப்படிங்க. இல்லை அம்மா நல்லா தான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. இல்லை மாசமாக இருக்கிறவங்க என்னென்ன சாப்பிட்ணுன்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்களா, அதை நீ பேருக்கு தான் சாப்பிட்றியா, என்ன ஒழுங்காக சாப்பிட்டா தானே உள்ளே இருக்க குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவுமேனு, சரிம்மாம்மா இனிமேல் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. உடனே மாமா ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னா, இல்லை கதிர் தம்பிக்கு மாமா லோன் போட்டு வாங்கி இது ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக லோன் வாங்கி கொடுக்க போகிறாராம், மாமா தான் ஷூரிட்டி கையெழுத்து போடுறாராம், அதை எப்படி மாமா கதிர் தம்பியும் மாமாவே முடிவெடுக்க முடியும், வீட்டில் இருக்க யார்கிட்டையும் கேட்காம அப்படிங்குமே. நீ யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், சிஎம் எம்எல்ஏ இவங்ககிட்ட எதுவும் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆமாம் நான் வர்றப்ப நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாமா யார்கிட்டையும் நான் பேசலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லை உங்கள் அம்மாட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன், அந்த தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிற வேலையை நீ விட்டுரு, பையனுக்கு என்ன செய்யணுங்கிறது அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அதே மாதிரி என் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது கதிருக்கும் தெரியும், நீ தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிற வேலை, உங்கள் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு இங்கே எதுவும் குடும்பத்து விஷயத்த அவங்ககிட்ட சொல்கிற வேலை வச்சுக்கிட்டு இருக்காத, நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் சரவணன் வந்து வேலைக்கு கிளம்புறாங்க. வேலைக்கு கிளம்பும்போது ரொம்ப ஓவராக சென்ட் அடிச்சுக்கிட்டு வேணும்னே வெளியே வந்து நின்றுட்டு தலை சீவிட்டு வேணும்னே பாண்டியனை வம்பளுக்கிறதுக்கொசரம் பண்ணிகிட்டு இருக்குமே, என்ன கோமதி என்ன இவன் இப்படி வேணும்னே என்னை வம்பளுக்கிறதுக்கொசரமே செஞ்சுட்ருக்கானே அப்படிங்க. ஐயோ ஒன்றும் இல்லைங்க, அவன் பேசாமல் கிளம்பிட்டு போகிறான், நீங்கள் பேசாமல் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சென்ட் அடிக்கவுமே இது என்ன நாற்றம் முடிச்சது, இப்படி நாற்றத்தை இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோமேன்னு சரவணனுக்கு அடிச்சு விடுவோமே, சரவணா என்ன சரவணா நீ அந்த நாற்றம் முடிச்சதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வா மொதல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன சரவணா ஏதோ வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்து வெளியே போகணும், அதனால் நீ கடையில் போய் வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கதிரை கூப்பிட்டு இந்த மாதிரி பேங்க்கு வா நான் கையெழுத்து போட்டு தரேன் லோன் வாங்கிக்க அப்படிங்கவுமே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கவுமே பாண்டியனுக்கு வந்து கோபமாகுது. இதுக்கப்புறம் பாண்டியன் வந்து என்ன முடிவு பண்ண போகிறாரு, கதிர் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.